நட்சத்திரங்களின் மீது வழக்குகள் பாய்வதும் கைது செய்யப்படுவதும் புதிது இல்லை. நம் அண்டை மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு உச்ச நட்சத்திரம் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். யார் அவர், என்ன நடந்தது பார்க்கலாம். கன்னட திரையுலகம் சாண்டல்வுட் என்றும் சொல்லலாம். KGF, காந்தாரா திரைப்படங்களுக்கு முன்பு கன்னட திரையுலகை பற்றி பெரிதாக அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. சாண்டல்வுட்டின் பழம்பெரும் குணச்சித்திர நடிகரான ஸ்ரீனிவாசின் மகன்தான் தர்ஷன். 90களின் இறுதியில் வெள்ளித்திரையில் சிறு சிறு வேடங்களில் தலை காட்டினார் தர்ஷன். தமிழில் விஜயகாந்த் நடித்த வல்லரசு திரைப்படத்திலும் தோன்றியுள்ளார். 2002 தனி நாயகனாக நடித்த மெஜஸ்டிக் திரைப்படம் மெகா ஹிட் அடிக்க அதன் பிறகு ஏறுமுகத்திலேயே இருக்கிறார் தர்ஷன். மணிரத்னத்தின் தளபதி திரைப்படத்தின் ரீமேக்கான அண்ணாவாறு திரைப்படம் இண்டஸ்ட்ரி ஹிட்டானது. ஐயா, எஜமானா, சாரதி, பிருந்தாவனா, மிஸ்டர் ஐராவதா, கிராந்தி, ராபர்ட் என 75 திரைப்படங்களுக்கு மேல் தர்ஷன் தொட்டதெல்லாம் ஹிட் அடித்தது. தமிழ்நாட்டில் வீரபாண்டிய கட்டபொம்மன் போல கர்நாடகாவின் விடுதலை வீரரான சங்கொல்லி ராயண்ணாவின் வாழ்க்கை வரலாற்று படத்தில் தர்ஷன் நாயகன். இந்த படத்தின் மூலம் கர்நாடக மக்களின் பெரிய நாயகனாகிவிட்டார் தர்ஷன். பாஸ் என்றுதான் அழைக்கிறார்கள் அவரை. விஜயலட்சுமி என்ற கெமிக்கல் இன்ஜினியரை மணந்து ஒரு மகனும் உள்ள நிலையில் பவித்ரா கவுடா என்ற நடிகையுடன் சேர்ந்து வாழ்ந்துள்ளார் தர்ஷன். தாங்கள் சேர்ந்து வாழ்ந்து 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததாக கடந்த ஜனவரி மாதம் பவித்ரா வெளியிட்ட இன்ஸ்டா ரீலில் தான் இந்த விஷயம் வெளிவந்தது. இந்த நடிகையின் வடிவில் தான் தர்ஷனுக்கு வந்து சேர்ந்துள்ளது வம்பும் வழக்கும். கன்னட பூமியே கொண்டாடும் தர்ஷன் ஒரு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். பெங்களூருவின் காமாட்சி பாளையத்தில் ஒரு கால்வாய்க்கரையில் படுகாயங்களுடன் கிடந்த உடலை கைப்பற்றி விசாரித்தது விஜயநகர் காவல்துறை. துன்புறுத்தப்பட்ட அடையாளங்களும் இருந்ததால் கொலை என முடிவானது. விசாரணை தொடங்கும் முன்னரே 3 பேர் சரணடைந்தனர். கொல்லப்பட்டது சித்ரதுர்காவைச் சேர்ந்த மருந்து கடை ஊழியர் ரேணுகா சுவாமி என்றும் பண பிரச்சனையில் கொலை செய்ததாகவும் கூறினர். அதை நம்பாமல் தீவிரமாக விசாரித்த காவல்துறையினர் தர்ஷன் ரசிகர் மன்றத்தின் பெங்களூரு மாவட்ட தலைவர் உட்பட 10 பேரை அடுத்தடுத்து கைது செய்தனர். கொல்லப்பட்ட ரேணுகா சுவாமியும் தர்ஷனின் ரசிகர் தானாம். தனது ஆதர்ஷ நடிகரின் குடும்ப வாழ்க்கைக்கு பவித்ரா குறுக்கே வருவதாக கருதியுள்ளார். இந்த ஆத்திரத்தில் பவித்ரா குறித்து சமூக வலைத்தளங்களில் அவதூறான கருத்துக்களை பதிவிட்டுள்ளார். அலைபேசிக்கு ஆபாச படம் அனுப்பியுள்ளார். இதன் காரணமாக ரேணுகா சுவாமியை சித்ரதுர்காவிலிருந்து கடத்தி வந்து ரசிகர் மன்ற நிர்வாகிக்கு சொந்தமான கார் ஷெட்டில் வைத்து அடித்து உதைத்த போது அவர் உயிரிழந்ததால் உடலை வாய்க்காலில் வீசியுள்ளனர். கைதானவர்களில் சிலர் கூலிப்படையினராம். அலைபேசி சிக்னல், CCTV உள்ளிட்ட ஆதாரங்கள் தர்ஷனும் நிகழ்விடத்தில் இருந்ததாக காட்டியதால் மைசூர் பண்ணை வீட்டில் இருந்த தர்ஷனை அதிரடியாக கைது செய்துள்ளது காவல்துறை. ஆழ்கடத்தல் மற்றும் கொலை வழக்குகளை பதிவு செய்துள்ளது. பவித்ரா கவுடாவும் கைதாகியுள்ளார். ரேணுகா சுவாமியை தாம் கொல்லவில்லை என்றும் கார் ஷெட்டில் வைத்து அவருக்கு அறிவுரை மட்டுமே கூறியதாகவும் விசாரணையில் தெரிவித்துள்ளார் தர்ஷன். தர்ஷன் குற்ற வழக்குகளை சந்திப்பது புதிதல்ல. மனைவியை அடித்து புதைத்ததாக 2011, 2016 ஆகிய ஆண்டுகளில் கைது செய்யப்பட்டார். 2021ஆம் ஆண்டு மைசூரில் உணவக ஊழியரை தாக்கியதாகவும் 2023இல் ஒரு வழக்கறிஞர் மீது நாயை ஏவி கடிக்க விட்டதாகவும் வழக்குகளை சந்தித்துள்ளார்.